பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி இன்னொரு வார்த்தை. கடந்த நாளிலே இவரை பற்றி மிக அதிகமாக கேள்விப்பட்டோம். இவர் ஆண்களுக்கு என்று ஒரு சபையை உருவாக்கினார், பெண்களுக்கு என்று ஒரு சபையை உருவாக்கினார், துறவற சபையை. இல்லறத்தில் இருந்து கொண்டே ஆண்டவருக்கு சேவை செய்ய மனமுள்ளவர்களுக்காக பிரான்சிஸ்கன் தேர்ட் ஆர்டர் என்று சொல்லப்படுகின்ற மூன்றாவது சபையை உண்டாக்கினார். எனவே ஆண்களுக்கு என்று பிரான்சிஸ்கன் சபை, பெண்களுக்கு என்று கிளாராம்மாள் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய மகள். இவளை பற்றி ஒன்றிரண்டு வார்த்தைகள் நான் சொல்லுகிறேன். பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய வீட்டை விட்டு ஓடிப்போய் தவவாழ்வு நடத்தி துறவற சந்நியாச சபையை தொடங்குகின்றார் என்று கேள்விப்பட்டவுடனே கிளாராம்மாள் தன்னுடைய உள்ளத்திலே நினைத்தாள், நானும் ஒரு துறவியாக வேண்டும் என்று. ஆனால் வீட்டிலே எதிர்ப்பு அதிகமாக வந்தது. உனக்கு என்ன குறை இந்த வீட்டிலே? நீ ஏன் ஒரு சன்னியாசியாக தரித்திர வாழ்வை மேற்கொள்ள வேண்டும் என்று தகப்பனார் தாய் கெஞ்சினார்கள். எனவே ஒரு நாள் இரவு யாருக்கும் தெரியாமல் தான் அணிந்திருந்த விலை உயர்ந்த ஆடைகளையும் அணிகலன்களையும் கழற்றி வீட்டிலே வைத்துவிட்டு ஓடினாள். பிரான்சிஸ் அசிசியாரின் காலிலே விழும் வரை ஓடினாள். ஐயா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு துறவற சபையினுடைய உடையை தாருங்கள், நான் ஒரு சன்னியாசியாக வேண்டும், துறவியாக வேண்டும், உங்களோடு சேர்ந்து நான் உழைக்க வேண்டும் என்று கேட்டாள். இதை பார்த்த பெற்றோர்கள் கிளாராம்மாள் காலையிலே இல்லை என்று தெரிந்தவுடனே ஓடி போனார்கள் பிரான்சிஸ் அசிசியாரிடம். இவரிடம் தான் இவள் சென்றிருப்பார் என்று மனத்திலே யூகம் கொண்டு பிரான்சிஸ் அசிசியாரிடம் சென்றார்கள். ஆனால் இதற்கு முன்னாலே பெற்றோர் பலவந்தமாக தன்னை இழுத்துக் கொண்டு போய்விடக் கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக கிளாராம்மாள் ஒரு காரியத்தை செய்தாள். தன்னுடைய அழகான தலைமுடியை தானாகவே வெட்டி மழித்து தன்னுடைய தலையை மொட்டையாக்கி கொண்டாள். பிரான்சிஸ் அசிசியாரிடம் இருந்து துறவிகளுக்கான ஆடையையும் அணிந்து கொண்டாள். பெற்றோர்கள் வந்தார்கள், கண்ணீர் விட்டார்கள், கதறினார்கள். அம்மா, எங்களோடு வந்துவிடு என்று சொன்னார்கள். ஆனால் துறவற ஆடை அணிந்த பிற்பாடு, தன்னுடைய தலை மயிரை முழித்த பிற்பாடு, இனிமேல் உலகத்தை எட்டி பார்ப்பதற்கு இல்லை என்று மிக தெளிவாக தீர்மாக சொன்னாள் கிளாராம்மாள். இவளுடைய சபையிலேதான் பெண்களுக்கு என்று ஒரு துறவற சபையை ஸ்தாபித்தார். பின்னால் இல்லறவாசிகளுக்கென்று இல்லறத்தில் திருமணம் முடித்துக் கொண்டே பிள்ளைகளை பெற்று அதே சமயத்தில் ஆண்டவருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற இல்லறவாசிகளுக்காக பிரான்சிஸ்கன் மூன்றாவது சபையையும் உருவாக்கினார். அப்படிப்பட்ட பிரான்சிஸ் அசிசியாரை பற்றி இவர் வாழ்ந்த காலம் 13ஆம் நூற்றாண்டு. இவருடைய சபையிலே சேர வேண்டும் என்ற தீராத ஆவல் புனித அந்தோனியாருடைய மனத்திலே விழுந்தது. ஏனென்றால் வேத சாட்சி மரணம் அடைய வேண்டும். ஆனால் அது பலித்ததா என்கிற வினாவுடன் நேற்றைய நாளிலே நம்முடைய மறையுரையை நிகழ்த்தினோம். இன்று அவுஸ்தீனார் சபையிலிருந்து பிரான்சிஸ்கன் சபைக்கு இவர் சேர வேண்டும். இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஓயாமல் நினைத்துக் கொண்டே இருக்கின்றார். மனத்திலே ஆசை இருக்கின்றது, ஆனால் வழி தெரியவில்லை. ஒரு நாள் வாசல் அறையிலே வழக்கம் போல மணி அடிக்கின்றது. ஆண்டவரே, இதோ வருகின்றேன் என்று ஓடுகின்றார். அங்கே மறுபடியும் 2 பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் பிச்சை வாங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். வழக்கமாக நேற்றைய நாளிலே நான் சொன்னேன் அல்லவா, பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் தினந்தோறும் பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டும் என்பது பிரான்சிஸ் அசிசியாருடைய கட்டளை. எனவே இந்த 2 பிரான்சிஸ்கன் துறவிகள் பிச்சை எடுப்பதற்காக நம் இடத்திற்கு வந்தார்கள். மணி அடித்தார்கள். ஆண்டவரே, இதோ வருகின்றேன் என்று வந்தார் அந்தோனியார் பெருதினாந்து. அங்கே 2 சன்னியாசிகளை பார்க்கின்றார். அவர்களுக்கு பிச்சை அதிகமாக போட்டார். போட்ட பிற்பாடு அவர்களிடத்திலே ரகசியமாக பேசினார். துறவிகளே, நான் உங்களுடைய சபையிலே நான் சேர வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன், ஆசைப்படுகின்றேன். மொராக்கோ தீவிலே சாரசன் சாதியாருக்கு வேதம் போதிக்க என்னை அனுப்புவீர்கள் என்று நீங்கள் திட்டமாக உறுதி கூறினால் இந்த சபையை விட்டு உங்களுடைய சபையிலே நான் சேர தயாராக இருக்கிறேன் என்று அந்த 2 துறவிகளிடத்திலே தன்னுடைய ஆசையை வெளியிட்டார். அந்த துறவிகள் சொன்னார்கள், ஆவன செய்வோம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள். பிரான்சிஸ் அசிசியாரிடத்திலே சென்றவுடனே தான் கண்ட ஒரு துறவியை பற்றி பேசினார்கள். அவுஸ்தீனார் சபை மடத்திலே ஒரு துறவியை கண்டோம். சாரசன் சாதியாருக்கு வேதம் போதிப்பதற்காக அவரை அனுப்பினால்
அனுப்புவதாக திட்டம் இருந்தால் நம்முடைய சபையிலே சேருவதற்கு ஆசைப்படுவதாக அவர் எங்களிடம் சொன்னார் என்று சொன்னவுடனே பிரான்சிஸ் அசிசியார் மிகவும் மகிழ்ச்சியுடன் நம்முடைய சபையில் சேரலாமே, வரட்டும், என்னுடைய அனுமதி அவருக்கு என்றும் உண்டு என்று பிரான்சிஸ்கன் சபை கதவுகளை பெர்தினாந்துவுக்கு திறந்து விட்டார் பிரான்சிஸ் அசிசியார். ஆனால் அசிசியார் திறந்து விட்டால் மட்டும் போதாது, இங்கே இருக்கின்ற அவுஸ்தினார் மடத்திலிருந்து இவரை விடுவிக்க வேண்டும். 9 ஆண்டுகள் நினைத்து பாருங்கள். நவசன்னியாசத்திலே 9 ஆண்டுகள், அதன் பின்னால் 1 ஆண்டு, 10 ஆண்டுகள் செலவழித்து படிக்க வைத்து உண்ண உணவு கொடுத்து இருக்க எல்லிடம் கொடுத்த ஒரு சபை ஒரு குருவானவரை இழக்க அவ்வளவு எளிதாக சம்மதிக்காது. ஆனால் இந்த பிரச்சனையானது சபை மேலாளருக்கு சென்றது. அவுஸ்தினார் சபை மேலாளரிடத்திலே சென்று புனித அந்தோனியார் மிகவும் தாழ்ச்சியுடன் வேண்டிக் கொண்டார். ஐயா, நான் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர வேண்டும் என்ற ஆசை மேல் ஆசையாக இருக்கின்றேன், எனக்கு உத்தரவு தாருங்கள் என்றார். கடினமாக தன்னுடைய மனத்திலே வெளியிட்ட அந்த அவுஸ்தீன் சபை மேலாளர் நிர்பந்தமாக மறுத்தார். ஜெபம், தவம், தன்னுடைய அடக்க ஒடுக்கம், தாழ்ச்சி இவற்றினாலே ஒவ்வொரு நாளும் அந்த அவுஸ்தீன் சபை மேலாளரை அணுக அணுக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கடின மனது இழக ஆரம்பித்தது. 1 வாரம் 2 வாரம் கழித்த பிற்பாடு அந்தோனியார் அவரை அணுகுகின்ற பொழுது அவுஸ்தீனார் சபையை சார்ந்த மேலாளர் சொன்னார், சரி, நீ பிரான்சிஸ்கன் சபையிலே சேரலாம். செப்டம்பர் மாதம் 22வது நாள் நீ அவுஸ்தீனார் சபையை விட்டு பிரான்சிஸ்கன் சபையிலே சேருவா என்று உறுதிமொழி கொடுத்தார். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 1220வது ஆண்டு, இவர் பட்டம் பெற்ற ஆண்டு 1219, 24 வயது. ஓராண்டு காலமே அவுஸ்தீனார் சபையிலே அவர் குருவாக இருந்திருக்கின்றார். தன்னுடைய 25வது வயது 1220வது ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 22வது நாள் மிக முக்கியமான நாள். அவுஸ்தீனார் சபை மேலாளரும் பிரான்சிஸ்கன் சபை மேலாளரும் எதிரெதிராக அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நடுவிலே அவுஸ்தீனார் சபையை சார்ந்த துறவர ஆடை அணிந்து கொண்டு நிற்கின்றார் பெர்தினாந்து. இப்பொழுது சடங்கு நடக்கின்றது. மேலாளரும் பேசிக் கொள்கின்றார்கள். நான் இந்த சபையிலிருந்து விடுவிக்க அனுமதிக்கின்றேன் என்று அவுஸ்தீன் சபை மேலாளர் சொல்ல, நான் அவரை எடுத்துக் கொள்கின்றேன் என்று பிரான்சிஸ்கன் சபை மேலாளர் சொல்ல, தான் அணிந்திருந்த அவுஸ்தீனார் சபையை சார்ந்த வெண்மையான உடையை கழற்றினார். அவுஸ்தீனார் சபையினுடைய மேலாளர் கையிலே ஒப்படைத்தார். பிரான்சிஸ் அசிசியாருடைய சபை மேலாளருடைய கையில் இருந்து அந்த மரக்கலர் உடையை எடுத்தார், அணிந்து கொண்டார். அப்பொழுது தனக்கென்று ஒரு பெயரை தேர்ந்து கொண்டார். ஏனென்றால் பிரான்சிஸ்கன் சபையிலே துறவியாக சேர்கின்றவர்கள் தங்களுடைய இயற்கை பெயரை விட்டு வேறொரு பெயர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அவர்களுடைய பிரியத்திற்கு ஏற்ப எடுத்துக்கொள்ளலாம். அவர்கள் எந்த பெயரை எடுக்க விரும்புகின்றார்களோ அந்த பெயரை அவர்கள் எடுக்கலாம். பெர்தினாந்து யோசித்தார், என்ன பெயரை எடுக்கலாம் என்று அவர் யோசிக்கின்ற பொழுது அவருடைய மனத்திற்கு வந்த முதல் பெயர், இவருடைய காலத்திற்கு மிகவும் அதிகமான காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த, காட்டிற்கு சென்று கடும் தவம் புரிந்த வனத்து அந்தோனியார் என்கின்றவருடைய பெயர் இவருடைய மனத்திற்கு வந்தது. வனத்திலே தவம் செய்த அந்தோனியார் வனத்து அந்தோனியார் என்று அழைக்கப்பட்டார். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஆண்டுதோறும் இவருடைய திருவிழா கொண்டாடப்படுகின்றது. இந்த அந்தோனியுடைய பெயரிலே கவர்ச்சி உண்டானதினாலே பிரான்சிஸ் அசிசியாரின் மேலாளரிடத்திலே சொன்னார், ஐயா, என்னுடைய பெயரை அந்தோனி என்று நான் மாற்றிக்கொண்டேன் என்று சொன்னார். ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 1220வது ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதியில் இருந்துதான் பெர்தினாந்து அந்தோனி என்கின்ற பெயரை பெற்றார். ஏனென்றால் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்ததினாலே. இனிமேல் பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து அந்த சபையிலே உழைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுதும் அவருடைய தீராத ஆவல் வேத சாட்சி மரணம் அடைய வேண்டும், மிகச் சீக்கிரமாக அடைய வேண்டும், மொராக்கோ தீவிற்கு செல்ல வேண்டும், சாரசன் சாதியாருக்கு போதிக்க வேண்டும், கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும், வேத சாட்சி மரணம் அடைய வேண்டும். மாறி மாறி இரவும் பகலும் அவருடைய சிந்தனையும் செயலும் இதுவாகவே இருந்தது. தன்னுடைய கனவு நனவாகின்ற நாள் எப்பொழுதோ என்று ஏங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுதுதான் 3வது ஒனோரியஸ் என்று
அப்பொழுது திருச்சபையை ஆண்டு கொண்டிருந்த பாப்பிரை ஒரு சுற்றுமடல் அனுப்பினார். எல்லா துறவற சபைகளுக்கும் அந்த சுற்றுமடல் சென்றது. அதிலே என்ன வாசகம் இருந்தது என்றால், வேதபோதக நாடுகளுக்கு வேதம் போதிக்க செல்ல வேண்டும். குறிப்பாக தென்னாப்பிரிக்கா தேசத்திற்கு வேதம் போதிக்க குருக்கள் அதிகம் தேவைப்படுகின்றார்கள். எனவே எவ்வளவு குருக்களை உங்கள் சபைகளில் இருந்து அனுப்ப முடியுமோ அவ்வளவு குருக்களை தென்னாப்பிரிக்கா தேசத்திற்கு அனுப்புங்கள் என்று மூன்றாவது ஒனோரியுஸ் பாப்பிரை சகல துறவற மடங்களுக்கும் சுற்றுமடல் அனுப்பியிருந்தார். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, பழம் நழுவி பாலில் விழுந்தது என்று சொல்வார்கள். தன்னுடைய கனவு நனவாக போகின்றது. இந்த சுற்றுமடலை பார்த்தவுடனே சபை மேலாளர் சொன்னார், தென்னாப்பிரிக்கா தேசத்திற்கு யார் வேதம் போதிக்க சொல்லுகின்றீர்களோ, விரும்புகின்றீர்களோ அவரவர் பெயர்களை இந்த கரும்பலகையிலே எழுதுங்கள் என்று சொன்னவுடனே முதலாக ஓடி சென்று தன்னுடைய பெயரை எழுதியவர் அந்தோனியார் என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியதில்லை. அந்தோனியாருடைய பெயர் முதன்மையாக இருந்தது. எனவே இவர் செல்ல வேண்டிய தேதியும் குறிப்பிடப்பட்டது. 1220 ஆண்டு அந்த நவம்பர் மாதம் இவர் கப்பல் ஏற வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆசையோடும் ஆவலோடும் எப்பொழுது நாம் மொராக்கோ தீவிற்கு செல்வோம், வேதம் போதிப்போம் என்று அந்த நவம்பர் மாதத்திற்காக கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே காத்துக் கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். அந்தோனியாரை இதிலே கொஞ்ச நேரம் விட்டு இந்த மொராக்கோ தீவு எப்படிப்பட்டது என்பது பற்றி ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பரிசுத்த குருவானவர் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக வாழ்ந்தவர். அவருடைய நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பது பற்றி ஒரு நிகழ்ச்சியை சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு நாள் பிரம்மாண்டமான ஒரு துறைமுகத்திலே மிக பிரம்மாண்டமான ஒரு கப்பல் அலைகளிலே அங்கும் அங்கும் தவழ்ந்தாடி கொண்டிருக்கின்றது. கரையிலே தங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களை அனுப்ப வந்தவர்கள் கண்ணீரோடும் கம்பளியோடும் தங்களுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் கையசைத்து டாட்டா காண்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களில் கப்பல் பிரயாணமாகிவிடும். அந்த நேரத்திலே கப்பல் தலைவன் பிரயாணத்திற்கான எல்லாம் சரியாக இருக்கின்றதா என்பதை சரிபார்ப்பதற்காக கப்பலின் அடித்தளத்தில் இருந்து மேல்தளம் வரை சுற்றி பார்த்துக் கொண்டே வந்தான். அந்த நேரத்திலே கப்பலின் மேல்தளத்திலே வெண்ணாடை அணிந்தவராக, இடையிலே சிவப்பு கட்சி அணிந்தவராக, தன்னுடைய வலது கையை தன்னுடைய பையிலே மறைத்துக் கொண்டவராக, இடது கையிலே ஜெபமாலையை பிடித்தவராக, மேல் மட்டத்திலே அங்கும் இங்குமாக நடந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார் அந்த இளம் குருவானவர். பக்கத்திலே சென்றான் அந்த கப்பல் தலைவன். அவன் ஒரு உத்தம கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருந்ததினாலே அந்த குருவானவரின் பக்கத்திலே சென்று கைகளை குவித்து சுவாமி சர்வேஸ்வரனுக்கு தோஸ்திரம் என்று சொன்னார். தன்னுடைய வலது கையை வெளியே எடுக்காமலே, ஆசீர்வாத மகனே, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அந்த கப்பல் தலைவன் சொன்னான், சுவாமி, நீங்கள் எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், உங்களுடைய ஜெபம் எனக்கு போதும். நான் இந்த கப்பலினுடைய தலைவனாக இருக்கின்றேன். இங்கே நான் வைத்ததுதான் சட்டம். உங்களுக்கு எது தேவையோ, எப்பொழுது தேவையோ, எப்படி தேவையோ சொல்லுங்கள். உங்களுடைய தேவைகளை நான் நிவர்த்தி செய்து வைப்பேன். கூச்சப்பட வேண்டாம், வெட்கப்பட வேண்டாம் என்று மிக தாராளமான வார்த்தைகளை அந்த இளம் குருவானவரிடம் சொன்னான். அப்பொழுது இன்னொரு கேள்வி அந்த குருவானவரிடத்திலே கேட்டான், சுவாமி, நீங்கள் எங்கே செல்ல விரும்புகின்றீர்கள், எந்த இடத்திற்கு பயணமாகி செல்லுகின்றீர்கள் என்று அந்த இளம் குருவானவரை கேட்டான். அப்பொழுது அந்த குருவானவர் சொல்லுகிறார், தென்னாப்பிரிக்கா தேசத்திலே மொராக்கோ தீவிற்கு நான் டிக்கெட் எடுத்திருக்கின்றேன். மொராக்கோ தீவிலே நான் இறங்க வேண்டும் என்று சொன்னார். எதற்காக அங்கே செல்லுகின்றீர்கள் என்று கேட்டார். வேதம் போதிக்க செல்லுகின்றேன். யாருக்கு? சாரசன் சாதியாருக்கு. சுவாமி, வேண்டாம், தயவு செய்து நீங்கள் தென்னாப்பிரிக்கா தேசத்திலே மொராக்கோ தீவிற்கு சாரசன் சாதியாருக்கு வேதம் போதிக்க செல்ல வேண்டாம். ஏனென்றால் நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அது மிகவும் காட்டுமிராண்டித்தனமான நாடு என்று, கொடூரமான பாவிகள் வாழ்கின்ற நாடு என்று நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். சுவாமி, தயவு செய்து நீங்கள் அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டாம். உங்களை பாதுகாப்பான ஒரு துறைமுகத்திலே நான் இறக்கி விடுகின்றேன். உங்களுடைய திட்டத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். ஏன் என்று கேட்டார் அந்த இளம் குருவானவர். அப்பொழுது அந்த கப்பல் தலைவன் சொல்ல ஆரம்பித்தான், சுவாமி,
சில ஆண்டுகளுக்கு முன்னால் இதே கப்பலில் நான் கப்பல் தலைவனாக இருக்கின்ற பொழுது உங்களை விட 1-2 வயது சிறியவராக காணப்பட்ட ஒரு இளம் குருவானவரை உங்களைப் போல அன்றும் நான் சந்தித்தேன். அன்றும் ஜெபமாலை ஜெபித்துக் கொண்டிருந்தார் அந்த குருவானவர். அவரிடம் கேட்டேன், சுவாமி எங்கே செல்லுகின்றீர்கள் என்று. மொராக்கோ செல்லுகின்றேன் என்று சொன்னார். அப்பொழுது நான் செல்லாதீர்கள் என்று சொன்னேன். என்னுடைய திட்டத்தை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் மொராக்கோ தீவிலே வலுக்கட்டாயமாக இறங்கினார். ஒரு சில நாட்கள் கழித்து நான் கேள்விப்பட்டேன், அந்த இளம் குருவானவரை அந்த சாரசன் சாதியார்கள் ஞானஸ்நானம் கொடுத்த கை இதுதானே என்று வலது கையை பிடித்து அவருடைய மணிக்கட்டிலிருந்து வெட்டி விட்டார்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். சுவாமி, அந்த குருவானவர் உயிரோடு இருக்கின்றாரோ இல்லையோ, தயவு செய்து நீங்கள் மொராக்கோ தீவிற்கு செல்ல வேண்டாம் என்று சொன்னார். அப்பொழுது அந்த இளம் குருவானவர் தன்னுடைய முகத்திலே புன்னகை புரிந்தவாறு தன்னுடைய பையில் இருந்து முதல் முறையாக தன்னுடைய வலது கையை எடுத்து பார்க்கின்றார். கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதிரிலே நின்று கொண்டிருந்த கப்பல் தலைவன் இடியுண்ட நாகம் போல் தாக்குண்டான். ஏனென்றால் அந்த வலது கரம் மணிக்கட்டிலிருந்து வெட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த இளம் குருவானவர் பேச ஆரம்பித்தார். மகனே, சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு இளம் குருவானவரை இதே கப்பல் தளத்திலே சந்தித்ததாக சொன்னாயே, அந்த இளம் குருவானவர் வேறு யாரும் அல்ல, நான் தான். சாரசன் சாரியாருக்கு வேதம் போதிப்பதற்காக மொராக்கோ தீவிலே இறங்கியதாக சொன்னாயே, அந்த இளம் குருவானவர் வேறு யாரும் அல்ல, நான் தான். ஞானஸ்நானம் கொடுத்த கை இதுதானே என்று வலது கையை மணிக்கட்டிலிருந்து வெட்டிவிட்டதாகவும் உயிரோடு இருக்கின்றாரா இல்லையா என்று சந்தேகப்பட்டதாகவும் சொன்னாயே, அந்த குருவானவர் நான் தான். ஏன் மறுபடியும் அங்கே செல்லுகின்றேன் என்று வியப்புறுகின்றாயா? மணிக்கட்டிலிருந்து வெட்டப்படுவதற்காக நான் அங்கே செல்லவில்லை. நான் சாக வேண்டும், ஆண்டவனுக்காக உயிரை கொடுக்க வேண்டும், வீர சாட்சி மரணமடைய வேண்டும், அதற்காகவே மறுபடியும் மொராக்கோ தீவிற்கு செல்லுகின்றேன் என்று. கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கண்களிலிருந்து கண்ணீர் வருகின்றது. தாய் திருச்சபை 2000 ஆண்டு காலமாக இந்த உலகத்திலே தழைத்திருக்கின்றது என்றால் பல பலவீனங்கள். சபையை நடத்த இந்த பாப்பானவர்கள், நேற்றாணிமார்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், சன்னியாசிகள் அத்தனை பேரும் பலவீனமானவர்கள், மிக மிக பலவீனமானவர்கள். ஏன்? உதாரணத்திற்கு பாப்பிரை, முதல் பாப்பிரை ராயப்பர் 3 முறை மறுதலித்தவர். நன்றாக யோசித்து பாருங்கள். தோமையார், என் ஆண்டவரை என் கண்களால் கண்டு, அவருடைய காயங்களை என் கைகளால் தொட்டு, அவருடைய விலாப்புற காயத்திலே என் விரலை விட்டு பார்த்தால் ஒழிய விசுவசிக்க மாட்டேன் என்று சொன்னவர் ஒரு தோமையார். இப்படிப்பட்ட அப்போஸ்தலருடைய கையிலேதான் ஆண்டவர் திருச்சபையை ஒப்படைத்தார். ஆனால் எதிர்த்தார்கள் செசார் சக்கரவர்த்திகள். 1, 2, 3 நூற்றாண்டுகளிலே தலையை கொய்தார்கள் ஆயிரக்கணக்கிலே. கிறிஸ்தவன் எவன் என்றாலும் சரி வெட்டி தள்ளினார்கள். ஆனால் இன்று வரை கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபை தலை நிமிர்ந்து கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றது என்றால் இப்படிப்பட்ட புனிதர்கள் வாழ்கின்ற காரணத்தினாலேதான். அப்பப்பொழுது ஆண்டவர் திருச்சபைக்கு எது தேவையோ, பலவீனமான காலத்திலே பலவீனமான மனிதர்கள் திருச்சபை ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது, யாராகவும் இருக்கலாம், நானாகவே இருக்கலாம், அப்படிப்பட்ட பலவீனமான காலத்திலே தன்னுடைய திருச்சபையை கற்பாறையிலே கட்டுவதற்காக ஒரு சில மனிதர்களை இந்த உலகத்திலே அனுப்பிக் கொண்டே இருக்கின்றார். இதனால் தான் சபைகள் தோன்றுகின்றன, சபைகள் மறைகின்றன. நேற்று தோன்றியது இன்று இல்லை, இன்று தோன்றியது நாளை இல்லை, நாளை தோன்றுவது நாளை மறுநாள் இல்லை என்கின்ற கதைதான் இதுவரை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கத்தோலிக்க திருச்சபை கற்பாறையிலே கட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்று வரை அது கம்பீரமாக நிலைத்து நிற்கின்றது. சோதனை வரும், வேதனை வரும், பலவீனங்கள், இக்கட்டுகள், எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள், வேதனைகள் திருச்சபைக்கு இன்றும் வந்து கொண்டிருக்கின்றது. பெயர் சொல்லி குறிப்பிட நான் விரும்பவில்லை, ஏனென்றால் ஒலிபெருக்கிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் அத்தனை கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஓரிரு ஆண்டுகளிலே, ஒரு 10 ஆண்டுகளிலே கற்பாறை ஆண்டு வருகின்ற திருச்சபையினுடைய தலைவர் ஆண்டவர் காப்பார், தேவன் காப்பார், நம்முடைய பாதுகாவலர் காப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு நிச்சயமாக உண்டு. கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, இப்படியாக வேதம் போதிக்க செல்ல வேண்டும் என்ற ஆர்வம் புனித அந்தோனியாருடைய மனத்திலே விழ, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல 3வது ஒனோரிஸ் பாப்பரை அவர்கள் சுற்றுமடல் அனுப்ப, தன்னுடைய பெயரை
கரும்பலகையிலே எழுதினார். உத்தரவு கிடைத்தது. நவம்பர் மாதம் வந்தது. குளிர் காலம். இந்த காலத்திலே கப்பல் ஏறினார். மகிழ்ச்சியோடு ஒரு இளைஞன் துள்ளுவது போல மானானது காட்டிற்குள்ளே துள்ளித் திரிகின்ற பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியாக துள்ளும் நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு நான் சாக போகின்றேன் என்று அவர் வருந்தவில்லை. வேதசாட்சி மரணமடைய போகின்றேன் என்று மகிழ்ச்சி அடைந்து கப்பலிலே தன்னுடைய வலது காலை எடுத்து வைத்தார். கப்பல் பயணம் செய்தார். பயணம் முழுவதும் நன்றாகத்தான் இருந்தது. தென்னாப்பிரிக்கா தேசத்திலே மொராக்கோ தீவிலே தன்னுடைய காலடியை எடுத்து வைத்த தருணத்தில் இருந்து கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதிலேதான் தேவனுடைய திட்டமும் மனிதனுடைய திட்டமும் மோதுகின்றன. வேதசாட்சி மரணம் அடைய வேண்டும் என்று நினைத்தார் புனித அந்தோனியார். தவறான காரியமா? வேதசாட்சி மரணம் அடைய நினைப்பது தவறா, குற்றமா, பாவமா? இல்லை, அது உத்தமதனத்தினுடைய மூன்றாவது நிலை, உச்சகட்ட நிலை. ஆண்டவனுக்காக ரத்தம் சிந்தி உயிரை கொடுப்பது. ஆனால் ஆண்டவனுடைய திட்டம் அந்தோனியாருக்கு அது இல்லையே. ஆண்டவருடைய திட்டம் வேறாக இருந்ததே. அந்தோனியாரை இதனை நிறுத்திவிட்டு தென்னாப்பிரிக்கா தேசத்திலே மொராக்கோ தீவிலே வேதம் போதிக்க காலடி எடுத்து வைத்தவுடனே விஷக்காய்ச்சல், அந்த மொராக்கோ தீவிற்கு உரித்தான ஒரு காய்ச்சல், மரணத்திலே கொண்டு விடுகின்ற ஒரு காய்ச்சல் அவரை கடுமையாக பீடித்தது. எனவே அவர் என்ன செய்ய வேண்டியிருந்தது? அந்த நாட்டினுடைய அரசினுடைய கட்டளைப்படி வியாதிஸ்தர்கள் குணமடைந்தவுடனே வேதம் போதிக்க கூடாது, நாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பது அந்த அரச கட்டளை. எனவே படுத்த படுக்கையிலே அவர் குணமாகிய உடனே அறையும் குறையுமாக தேறி வருகின்ற பொழுதே கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இத்தாலி தேசத்திற்கு கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டது. இறைவன் நினைப்பது ஒன்று, மனிதன் நினைப்பது மற்றொன்று. ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனிடத்திலே விளைச்சல் ஏராளமாக இருந்தது. அந்த ஆண்டு தன்னுடைய நிலத்தை எல்லாம் சுற்றி பார்த்தான். கதிர்கள் நன்றாக முற்றி இருந்தன. தன்னுடைய களஞ்சியத்தை பார்த்தான், மிகவும் சிறியதாக இருந்தது. அப்பொழுது இந்த பணக்காரன் செல்வந்தன் தன்னுடைய மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டானாம், இந்த ஆண்டு விளைச்சல் மிகவும் அதிகமாக இருக்கின்றது, இந்த களஞ்சியம் போதாது, இதை நான் இடித்துவிட்டு புதியதோர் பெரிய களஞ்சியம் ஒன்றை கட்டுவேன், தானியங்களை எல்லாம் நிரப்பி வைப்பேன், நெஞ்சே நீ பல்லாண்டுகளுக்கு உண்டு கழித்து இளைப்பாறலாம் என்று மனதிற்குள்ளே சொல்லிக் கொண்டானாம் அந்த செல்வந்தன். அப்பொழுது நள்ளிரவு 12 மணிக்கு அன்று ஆண்டவன் அவனை சந்தித்தார். மனிதனுடைய திட்டம் இப்படி, பெரிய களஞ்சியத்தை கட்டினேன், அதிலே தானியங்களை சேர்த்து வைப்பேன், நெஞ்சே பல்லாண்டுகளுக்கு இளைப்பாறலாம் என்பது மனிதனுடைய திட்டம். ஆனால் கடவுளுடைய திட்டம் அந்த நள்ளிரவு 12 மணிக்கு அந்த அறிவிலிக்கு வந்தது. ஆண்டவன் சொன்னான், அறிவிலியே, முட்டாளே, இன்று இரவே உன்னுடைய உயிரை நான் எடுக்கப் போகின்றேன், நீ சேர்த்து வைத்த சொத்துக்கள் யாருக்கு என்று ஆண்டவன் கேட்டான். இது இறைவனுடைய திட்டம். மனிதனுடைய திட்டம் வேறு, இறைவனுடைய திட்டம் வேறு. இஸ்பானிய தேசத்திலே நாவார் மாகாணத்திலே சவியர் கோட்டையிலே பிறந்த புனித பிரான்சிஸ் சவேரியார் இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும், பாரிஸ் நகரத்திலே பயில வேண்டும், பாரிஸ்ட பட்டம் பெற வேண்டும், இந்த உலகத்தை எல்லாம் ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும், அடிமையாக்க வேண்டும், ஆள வேண்டும் ஒரு அரசனாக. இதுதான் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய திட்டம். இது மனிதனுடைய திட்டம். ஆனால் ஆண்டவன் அவனுக்கு பெரிதொரு திட்டத்தை வைத்திருந்தார். நீ உலகத்தை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டாம், ஆன்மாக்களை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, மனம் திரும்பிய புனித பிரான்சிஸ் சவேரியார் கோவையிலே தன்னுடைய முதல் காலடி எடுத்து வைத்தார். கடற்கரை தோறும் மீனவர்கள், கடலோடிகள் அத்தனை பேருக்கும் லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே ஞானஸ்நானம் கொடுத்து கொடுத்து கை ஓய்ந்தார். புனித லோயலா இஞ்ஞாசியாருக்கு கடிதம் எழுதினார். அன்பான தந்தையே, காலையிலிருந்து மாலை வரை நான் ஞானஸ்நானம் கொடுத்து கொடுத்து கை ஓய்ந்து போகின்றது, முடியுமானால் இன்னும் இன்றைய 1-2 குருக்களை அனுப்புங்கள், இன்னும் பல ஜாதி ஜனங்களை வேதத்திற்கு இழுக்கலாம் என்று கடிதம் எழுதுவாராம். அப்படிப்பட்ட உலகத்தை ஆதாயமாக்கிக் கொள்வது மனிதனுடைய திட்டம், ஆன்மாக்களை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது இறைவனுடைய திட்டம். இப்படி பலருடைய திட்டங்களை பற்றி நாம் சொல்லலாம். வேதாகமத்திலே
யோனாசை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் சொன்னார், யோனாஸ், நினிவே மாநகரத்திற்கு செல். அந்த மக்கள் மிருகங்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மனம் திரும்பினால் உண்டு, 40 நாட்கள் கெடு கொடுக்கிறேன். இந்த 40 நாட்களிலே மனம் திரும்பினால் நினிவே நகரம் தப்பும். அவர்கள் மனம் திரும்பாவிட்டால் அந்த நகரத்தை நான் அழிப்பேன் என்று சொன்னார். யோனாஸ் என்ன செய்தார்? சிரித்துக் கொண்டார். இந்த ஆண்டவன் முட்டாள், பைத்தியக்காரத்தனமான ஆண்டவன். இன்று அழிப்பேன் என்று சொல்வான், நாளை சொல்வான் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்வான். இவனை நம்பி நான் நினிவே நகரத்திற்கு சென்று 40 நாட்களிலே உங்களுடைய நகரம் அழியப் போவது என்று சொல்வேன். ஆனால் இந்த ஆண்டவன் நான் மன்னித்தேன் என்று சொல்வான். என்னுடைய மூக்கு அறுபடும். வேண்டாம், நான் நினிவே நகரத்திற்கு செல்ல மாட்டேன் என்று என்ன செய்தார்? தார்சுஸ் நகரத்திற்கு கப்பலிலே பயணம் ஏறினார். இது மனிதனுடைய திட்டம். ஆனால் இறைவனுடைய திட்டம் என்ன? கடல் கொந்தளிப்பு வந்தது, கப்பல் அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்பட்டது, ஆழ்ந்து விடுகின்ற தலைக்கு வந்தது. அப்பொழுது சீட்டு போட்டு பார்த்தார்கள். யாரோ தேவனுக்கு சித்தமில்லாத ஒருவன் இந்த கப்பலிலே பயணம் செய்கின்றான் என்று திருவிழச்சீட்டு போட்டு பார்த்தார்கள். யோனாசின் பெயருக்கு விழுந்தது. தூக்கினார்கள், பொத்தென்று கடலிலே வீசினார்கள். என்ன நடந்தது? திமிங்கலம் தன்னுடைய வாய்க்குள்ளே எடுத்து தன் வயிற்றிற்குள்ளே வைத்து 3 நாட்கள் பிரயாணம் செய்து நினிவே நகரத்தின் கடற்கரையிலே ஒதுக்கியதே. இது இறைவனுடைய திட்டம். எனவே மனிதனுடைய திட்டமும் இறைவனுடைய திட்டமும் கைகோர்த்து செல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை இனிக்கின்றது, வாழ்க்கை ருசிக்கின்றது, வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கின்றது. ஆனால் பல சமயங்களிலே மனிதன் நான் நினைப்பதைத்தான் செய்ய வேண்டும் என்று சொல்வான். கிருபானந்தவாதியார் என்று இந்து உபன்யாசம் செய்கின்றவர்கள், மேடையிலே உபன்யாசம் செய்கின்றவர் இன்று இல்லை, இறந்து விட்டார். அவர் அப்பொழுது அடிக்கடி சொல்வார், மனிதனுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்வாராம் மேடைகளிலே. ஒருவன் ஒருவரை பார்ப்பதற்காக, தன்னுடைய நண்பனை பார்ப்பதற்காக அவனுடைய வீட்டிற்கு சென்றிருக்கின்றான். வீட்டம்மா சொன்னார்கள், பூஜை அறையிலே பூஜை செய்து கொண்டிருக்கின்றார், தயவு செய்து அந்த திண்ணையிலே உட்கார்ந்திருங்கள், கொஞ்ச நேரம் கழித்து அவர் வருவார் என்று சொன்னார் அந்த வீட்டு அம்மாள். அவர் வரும் வரை காத்திருப்பதற்காக அந்த திண்ணையிலே உட்கார்ந்திருந்தாராம் அந்த பெரியவர். கொஞ்ச நேரம் கழித்து பூஜை புனஸ்காரங்கள், நேர்ச்சை, நைவேத்தியங்கள் அத்தனையும் முடித்துவிட்டு அந்த நண்பர் வெளியே வந்தார். ஐயா, வெகு நேரம் காத்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்று அந்த நண்பரை கேட்டாராம். அப்பொழுது திண்ணையிலே உட்கார்ந்திருந்த நண்பன் சாதாரணமானவன் அல்ல, முக்காலமும் உணர்ந்த ஞானி, மனிதனுடைய உள்ளங்களை துளைத்து பார்க்கின்றவன், மனிதனுடைய உள்ளத்திலே ஓடுகின்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் அப்பட்டமாக ஸ்கேனில் ஓடுகின்றது போல அவனால் பார்க்க இயலும். அவன் சொன்னான் சிரித்துக்கொண்டே, நண்பா, நீ பூஜையா செய்தாய்? அருப்புக்கோட்டையிலே அருணாச்சலத்திற்கு 60,000 கொடுத்திருக்கின்றேனே, இந்த அருணாச்சலம் 60,000 திருப்பி தருவானா? விருதுநகரையிலே ஒரு விருதாப்பையனுக்கு 20,000 கொடுத்திருக்கின்றேனே, அந்த விருதாப்பையில் 20,000 திருப்பி கொடுப்பானா? இப்படியெல்லாம் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தாயே, அந்த நேரத்தில் நான் வந்தேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னாராம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனிதனை பாருங்கள். மனிதனுடைய ஜபம், மனிதனுடைய பூஜை, மனிதனுடைய நைவேத்தியங்கள், மனிதனுடைய ஜபங்கள் இதயத்தை மேலே எழுப்புவதற்கு பதிலாக கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாழ்மையான நிலையிலே, தாழ்ச்சியான நிலையிலே, அடிமட்டத்திலேதான் நம்முடைய ஜபங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அந்தோனியார் எப்படிப்பட்டவர்? சாதித்தார். இறைவனுடைய திட்டம் இது அல்ல, வேத சாட்சி மரணம் அடைய வேண்டியது இறைவனுடைய திட்டம் அல்ல என்று நினைத்தவுடனே ஆண்டவன் எனக்கு ஏதோ ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார் என்று கப்பல் ஏறினார். கப்பல் இத்தாலி தேசத்திற்கு செல்லவில்லை. அப்பொழுதும் கப்பல் கடலிலே அலைக்கழிக்கப்பட்டது. கொந்தளிப்பினால் சிசிலி தீவிலே ஒதுங்கியது. அங்கே உள்ள பிரான்சிஸ்கன் சபை துறவிகளிடத்திலே அடைக்கலம் தேடினார் புனித அந்தோனியார். அங்கே ஒரு புதுமை நடந்தது. ஏனென்றால் அவர் சென்றிருந்த அந்த நேரத்திலே சன்னியாசிகள் எல்லாம் தண்ணீர் எடுப்பதற்காக வெகு தொலைவிற்கு செல்வார்களாம். ஏனென்றால் மடத்திலே உள்ள தண்ணீர் உப்பு தண்ணீராக இருந்தது. எனவே நல்ல தண்ணீர் வேண்டும் என்பதற்காக வெளியிடத்திற்கு பல கிலோமீட்டர்கள் தூரம் பயணம் சென்று குடங்களிலே எடுத்து வருவார்களாம். இந்த அவல நிலையை பார்த்தார் அந்தோனியார். எனவே துறவிகளை எல்லாம் கூட்டி வந்து, உங்களுடைய கிணறு எங்கே இருக்கிறது என்று காட்டுங்கள் என்று சொல்ல,
அவர்கள் கிணற்றடி பக்கத்திலே எடுத்து வந்தார்கள், கூட்டி வந்தார்கள். தன்னுடைய மேலாடை எடுத்தார். மேலாடை எடுத்த உடனே உங்களுக்கு தெரியும் புதுமை நடக்கப் போகின்றது. மேலாடை எடுத்தார், கிணற்றின் மேல் விரித்தார், ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே, இந்த துறவிகளுக்கு உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும். என்னுடைய மகிமைக்காக அல்ல, என்னுடைய மகத்துவத்திற்காக அல்ல, உம்முடைய மகிமையை, உம்முடைய பெயரை இந்த துறவிகளும் அறிய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறேன். நேற்று ஒரே மலையிலே நன்னீரை சுரக்க செய்த தேவனே, இங்கும் சுரக்க செய்யும் என்று சொல்லி ஜெபித்த பின் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுங்கள் என்று சொல்லி தண்ணீர் எடுத்து குடிக்கின்றார்கள். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உள்ளே வந்தவுடனே சபை துறவிகள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பாட்டமாக அந்த சபை மேலாளரிடம் சொன்னார்கள், ஐயா, நம்முடைய சபையிலே துறவர சபை துறவி ஒருவர் வந்திருக்கின்றார், அந்தோனியார். நம்முடைய உப்பு தண்ணீரை நல்ல தண்ணீராக மாற்றி அதிசயத்தை செய்திருக்கின்றார் என்று சந்தோஷமாக சொன்னார்கள். ஆனால் அந்த சபை மேலாளர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்தோனியை பக்கத்திலே கூப்பிட்டு, இந்த சன்னியாசிகள் கொஞ்ச தூரம் நடந்து சென்று அந்த தண்ணீரை வெளியே எடுத்து வந்தால் கை கால்கள் ஒழித்து விடுமோ, அவர்களுடைய உயிர் போய்விடுமோ, இதயம் நின்று விடுமோ என்றெல்லாம் பலத்த குரலிலே கத்த ஆரம்பித்தார். இறுதியாக அவருக்கு கிடைத்த தண்டனையை பாருங்கள். தனி அறை ஒன்று கொடுக்கப்பட்டது. அந்தோனியார் தனி அறையிலே அடைக்கப்பட்டார், வெளியே பூட்டப்பட்டது. என்ன நடந்தது? தன்னுடைய கையாலேயே இடையிலே இருக்கின்ற கச்சையை எடுத்து பாலனை செய்து கொள்ள வேண்டும். எத்தனை முறை கணக்கில்லை. மயக்கம் எடுத்து கீழே விழுகின்ற வரை அவன் அடித்து சாக வேண்டும் என்று தனி அறையிலே அடைக்கப்பட்டார். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, பின்னால் வெளியே எடுக்கப்பட்டு அவரிடத்திலே ஒரு உத்தரவு கொடுக்கப்படுகின்றது. இனிமேல் என் உத்தரவை கேளாமல் நீ எந்த புதுமையும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கட்டளையை பாருங்கள். வேடிக்கையாக இல்லை. என்னை நீ உத்தரவு கேட்காமல் எந்த புதுமையும் நீ செய்யக்கூடாது என்று ஒரு சபை மேலாளர். பொறாமை, வஞ்சகம். ஒருவன் என்னை விட சிறியவன், என்னை விட மேலாக இருப்பது இந்த உலகத்திற்கு பிடிக்கவில்லை, துறவிகளுக்கும் பிடிப்பதில்லை. எனவே சபை மேலாளர் சொன்னார், என் உத்தரவில்லாமல் இனி ஒரு புதுமை கூட நீ செய்யக்கூடாது என்று. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவருடைய சித்தம் வேறாக இருந்தது. அடுத்த மறுநாளே அந்த நகரினுடைய பிரதான வீதிகளிலே பிச்சை எடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். செல்லுகின்ற வழியிலேயே ஆண்டவரை பற்றி போதித்துக் கொண்டே செல்லுகின்றார். வழியிலே எட்டி பார்க்கின்றார். பிரம்மாண்டமான ஒரு கட்டிடம் புதிதாக கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சிற்றாட்கள், வேலையாட்கள், கொத்தனார்கள், மேஸ்திரிகள் என்று பலர் அந்த கட்டிடத்திலே வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தது. மேலே கட்டி கொண்டிருந்த கொத்தன் தன்னுடைய வலதுகை பிடித்திருந்த பிடியை விட்டான். விட்ட உடனே கீழே விழ ஆரம்பித்தான். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றார் புனித அந்தோனியார். தன்னுடைய கண் முன்னால் ஒரு கொத்தன் பல மாடி கட்டிடத்திலிருந்து கீழே விழுகின்றான். இவன் தரையை தொட்டால் சின்ன பின்னமாகி விடுவான் என்று உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அந்தோனியாருக்கும் நன்றாக தெரியும். எனவே என்ன செய்தார்? உடனே தன்னுடைய மனதில் இருந்து கட்டளை பிறக்கின்றது, நில். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மயிரெல்லாம் புல்லரிக்கின்றது. மேலிருந்து கீழே விழுந்து கொண்டிருந்த கொத்தன் நில் என்கின்ற சப்தத்தை கேட்டவுடனே அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருந்தான். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஓடோடினார் சபை மேலாளரிடம், ஐயா, நான் இப்படி சென்றேன் வீதியிலே, அந்த மேல்மட்டத்திலிருந்து ஒரு கொத்தன் கீழே விழுந்து கொண்டிருந்தான். அவனை மேல்மட்டத்திலே நிறுத்தி வைத்திருக்கின்றேன். அவனை கீழே இறக்கி விடுவதற்கு ஒரு புதுமை செய்ய எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று கேட்டாராம். அந்த சபை மேலாளர் சிரித்துக் கொண்டே, அந்தோனி, ஏற்கனவே என்னுடைய உத்தரவில்லாமல் நீ ஒரு புதுமையை செய்து விட்டாய். ஏனென்றால் நெல் என்ற அந்தரத்திலே நிற்கின்றானே, அதுவே ஒரு புதுமை ஆயிற்று. இன்னொரு புதுமையும் செய்து அவனை சீக்கிரம் கீழே இறக்கிவிடு என்று சபை மேலாளர் சொல்ல, கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அந்த இடத்திற்கு சென்றார். அந்த கொத்தனை நோக்கி கீழே வா என்று சொல்ல, படிக்கட்டுகளிலே சாதாரணமாக நம்ம மாடி படிகளிலிருந்து இறங்குவது போல அந்த கொத்தன் கீழே இறங்கி வந்தான் என்றால், கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய மகிமை மாட்சிமை அந்தோனியாரிடத்தை எவ்வாறு விளங்கியது என்று நம்ம சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். இனிமேல் இறைவனுடைய திட்டத்திற்கு
தாழ்ச்சியுடன் கீழ்ப்படிந்தவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமன். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமன்.